இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் மதராசி திரைப்படத்தை பார்த்துருப்பீங்க. மதராசி திரைப்படம் சம்பந்தமான கருத்துக்கள், அது சம்பந்தமான ரிவ்யூக்கள் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் கதைச்சிருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோலையும் மதராசி திரைப்படம் சம்பந்தமான கருத்துக்களை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். வெல்கம் டு ஷமிதன் விலாக்ஸ். எல்லாரையும் உன் குடும்பமா நினை. சரி, மதராசி திரைப்படத்தை பற்றி கதைக்கிறதுக்கு முதல்ல ஏஆர் முருகதாஸ், இயக்குனர் ஏஆர் முருகதாஸோட படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு படமுமே ஒவ்வொரு கருத்துக்களை வந்து சொல்லும். அவர் இயக்கின ஒவ்வொரு படத்திலையும் ஒவ்வொரு சமூக கருத்துக்களை வந்து மிகச்சிறந்த வழியில், மிகச்சிறந்த முறையில் கொமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட்டாக வந்து சொல்லக்கூடிய திறமை வாய்ந்த மிக முக்கியமான இயக்குனர்களை அவரும் ஒரு அப்படிப்பட்ட இயக்குனர். அவர் தயாரித்த படத்தில் சின்ன நடிகனாக இருந்த, அதாவது வளர்ந்து வரும் நடிகனாக இருந்த சிவகார்த்திகேயன் அந்த படத்தில் நடித்தவர். இப்போ இந்த பெரிய இயக்குனர்கிட்ட இந்த நடிகர் வளர்ந்து வந்து அந்த படத்தில் நடிக்கிற அளவுக்கு அவர் வளர்ந்து வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கொம்போ இன்றைக்கு வெளியாகி இருக்குது இசையமைப்பாளர் அனிருத்தோட. இது ஏன் ஊர் சார்? ஏஆர் முருகதாஸுக்கு நிறைய சறுக்கல்கள், நிறைய தோல்வி படங்கள் என்று சொல்லி கொண்டு போனாலும் இருந்தாலும் அவருக்கு இது மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கக்கூடிய ஒரு படமாக வந்து மதராசி திரைப்படம் இருக்கிறதுன்றதில் நிச்சயமாக எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மதராசி திரைப்படத்தில் ஒன்லைன் என்ன? அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள ஆயுத கலாச்சாரத்தை எப்படியாவது கொண்டு வரணுமென்று முனைப்பாக இருக்கிற ஒரு வில்லன் குரூப். இந்த வில்லன் குரூப்புக்கு தேசிய புலனாய்வுத்துறையை சார்ந்தவர்கள் வந்து போராடி அதை தடுக்க முயற்சி செய்கிறாங்க. இந்த பிட்வீன் கேப்புக்குள்ள எங்களோட கதையின் நாயகன் சிவகார்த்திகேயனும் சரி, ருக்மணியும் சரி இடைக்குள்ள வந்து மாட்டுறாங்க. ஆயுத கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வராமல் தடுக்கிறதுக்கு இந்த தேசிய புலனாய்வுத்துறையும் சரி, கதையின் நாயகனும் சரி இப்படி தடுத்து நிறுத்தினாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தில் ஒன்லைன். இந்த ஒன்லைனை பொறுத்த வரைக்குமே ஒரு புதுவிதமான ஒன்லைன். இந்த புதுவிதமான ஒன்லைனுக்கு என்னென்னு நீங்கள் கதை சொல்ல போகிறீங்க, எப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ண போகிறீங்க என்று பார்த்தா இதை நிறைய பேர் விமர்சிக்கலாம். விமர்சிக்கலாம், இது வந்து லாகாக இருக்குது, என்ன ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லலாம். ஆனாலும் இது எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு ஸ்க்ரீன் பிளே. ஏன்னு சொன்னால் இது ஒரு 3 ஸ்ட்ரக்சர் முறையில் உருவாக்கின ஸ்க்ரீன் பிளே. ஏன்னு சொன்னால் 3 ஸ்ட்ரக்சர் என்றைக்கு என்ன, ஒரு பிரச்சனை, ஒரு கதை நாயகனுக்கு ஒரு பிரச்சனை, அவர்கிட்ட பேக்ரவுண்ட் என்ன, அது எப்படி அவர் வந்து இந்த பிரச்சனையில் மாற்றார், எப்படி சால்வ் பண்ணுறார், இதுதான் அந்த 3 ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும். அதை பார்த்தா ஒரு கேரக்டரிசம், சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் ஒரு கேரக்டரிசம் வந்து அதில் பில்டப் ஆகிருக்கு. அவருக்கு வந்து ஒரு மன உள்ள பிரச்சனை இருக்குது. அவர் ஒரு ஒன்றுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் போகக்கூடிய ஒரு ஆள். அவர் ஒரு 10 பேரில் 20 பேரில் 30 பேரையும் அடிக்கக்கூடிய ஒரு நபர். அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இந்த பிரச்சனையில் இன்வால்வ் ஆனால் ஹீரோ வந்து நிச்சயமாக வில்லன்களை நிறைய பேர் அடிப்பார். அதெல்லாம் வந்து லாஜிக் மிஸ்டேக்குன்னு சொல்ல இயலாத அளவுக்கு அங்கே ஒரு வந்து நொட்டை கொடுத்து அதை வந்து அந்த பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து கதைக்க இயலாத அளவுக்கு இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து மூவ் பண்ணக்கூடிய மாதிரி அவருக்கு ஒரு கேரக்டரிசம் வந்து அங்கே பில்டப் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பெஸ்ட்டான கேரக்டரிசம் அவர் மெதுவாக பில்டப் பண்ணி அவரை வந்து ஸ்ட்ராங்காக எப்படி அவர் வந்து அந்த ஹீரோயிசத்தை பண்ணுறாருன்றதை காட்டுறதுல ஒரு சிறந்த முறையில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அது சிவகார்த்திகேயனுக்கு மட்டும் இல்லை, ஹீரோயினுக்கும் சரி, பிஜு மேனனுக்குமா இருந்தாலும் சரி. பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அவங்கள பிஜு மேனனை சுற்றி இருக்கக்கூடிய தேசிய புலனாய்வுத்துறையில் இருக்கக்கூடிய சக ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி வந்து எல்லாருமே வந்து தங்களுடைய கதாபாத்திரங்களை ஏற்று சிறந்த முறையில் நடிச்சிருக்கிறது வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம். இதில் பார்த்தா ஒரு சீன் இருக்கும். கதையின் நாயகி வந்து ருக்மணி வந்து என்ன பண்ணுவோம், தன்னுடைய காதலை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சீன் இருக்கும். ஒரு தியேட்டரை வந்து மௌனித்து போயிருக்கும். சிவகார்த்திகேயன் வந்து ஒரு சென்டிமெண்டாக ஒரு விஷயத்தை செஞ்சிருப்பார். அந்த இடத்துல சிவகார்த்திகேயனை வந்து அவர் தான் லவ் பண்ணுறேன் என்ற சொல்லி காதல் சொல்லிக்க அது எங்களுக்கே அந்த காதல் வெற்றியான மாதிரி ஒரு அனுபவத்தை தந்த ஒரு இடம் அது. இப்படி சின்ன இடங்களில் வந்து அது ஆடியன்ஸோட வந்து இந்த படம் வந்து நல்லா ஒன்றிணைந்து போயிருக்கும். நிறைய இடத்துல கைதட்டினாங்க, நிறைய பேர் சிரிச்சாங்க. இது எல்லா கொமர்ஷியல் எலிமெண்ட்ஸையும் கொண்டு வந்து நல்ல ஒரு சினிமாவை பார்த்த அனுபவத்தை இந்த மதராசி திரைப்படம் தந்திருக்கின்றதுல மாற்றுக்கிறதே இல்லை. சிவகார்த்திகேயனுக்கும் ருக்மணிக்கும் இடையிலான அந்த காதல் காட்சிகள் வந்து லேகாக இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாலும் சரி, சொல்லாட்டியும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. அதுக்குள்ளே நல்லா ட்ராவல் ஆகிருக்குது. ஏன்னா அண்மை காலங்களில் வந்த காதல் படங்களில் வந்து காதல் ரத்தம் வர அளவுக்கு எடுத்திருப்பாங்க. ஆனாலும் இந்த காதல் கதை வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ஆக்ஷன் பிளாக்குக்குள்ளே ஒரு காதல் கதையை கொண்டு வர சாதாரண விஷயம் இல்லை. எல்லாருமே அதில் செட்டில் ஆகிருப்பாங்க. பிறகு பார்த்தா காதல் கதைன்னு வரைக்கும் அது ஒரு போரிங் இதுக்குள்ளே வந்துடும். ஈவன் கேஜிஎஃப்பை பார்த்தா அது அம்மா சென்டிமெண்ட்
இருக்கும். அது வேறு விதத்தில் கனெக்ட் ஆகிருக்கும் மக்களோட. இது வந்து காதல் அண்டைக்கு நிறைய இடத்துல லேகாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்குது இந்த காதல் கதை. அந்த இடத்துல அது பாராட்டுகளுக்குரிய இடம் வந்து இந்த காதல் போர்ஷன். காதல் ஆக்ஷன் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே வந்து அந்த படத்தை வந்து கிரிப்பை பிடிச்சி கொண்டு அந்த படத்தில் பீக் வரைக்கும் கொண்டு வருவாங்க. அந்த இன்டர்வல் பிளாக் வரைக்கும் இன்டர்வல் பிளாக்லாம் வந்து சிவகார்த்தி அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நல்லா இருக்கும். இப்போ அதுலேயும் சரி அவருடைய இயல்பான ஒரு காமெடி வந்து அதில் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். சில இடத்துல அந்த இன்டர்வல் பிளாக்லேயே வந்து ஒரு காமெடி பண்ணுவார். அது நிச்சயமாக வந்து என்ன சொல்கிறது, ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து காமெடி பண்ணுறான்ற பேரெல்லாம் சிரிக்காமல் உண்மையாகவே ரசித்து சிரித்தாங்க. அந்த இடத்துல சிரித்தாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு இன்டர்வல் பிளாக் உண்டு. அந்த பிளாக்கும் ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. ஆனால் என்ன அந்த ஆக்ஷன் பிளாக்கில் வந்து நிறைய பேர் அடிக்கும்போது அதில் தான் என்னண்டு இவ்வளோ பேரை அடிக்க முடியும் என்ற ஒரு கேள்வி வருது. ஆனால் இது ஒரு கொமர்ஷியல் படம். இதில் நாங்கள் நிறைய இடத்துல லொஜிக்கை பார்க்க முடியாது. அதை தாண்டி இந்த படத்தை பார்த்தா நீங்கள் ஆக்ஷன் எல்லாத்தையும் இதுக்குரிய காரண கர்த்தாவை வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது. அப்படி அதை நம்பினீங்கன்னா இந்த படத்தோட ஆக்ஷன் பிளாக்கும் ரசிக்கக்கூடிய அளவுக்கு சூப்பராகவே இருக்கும். சிவகார்த்தியனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு காமெடி ஆர்டிஸ்டாக இருந்து இன்றைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மராக வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகி மாஸ் ஹீரோ ஆகிற அளவுக்கு இந்த படமும் இருக்குது. நிச்சயமாக அவர் வந்து வேறொரு பீக் லெவலுக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டுது. வாழ்த்துக்கள். அதை அப்படியே தொடர்ந்து பண்ணி நிறைய வெற்றி படங்களை தரணும் என்றதை நானும் விரும்பிக் கொள்கிறேன். எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக வந்து வில்லன் ஆர்டிஸ்டாக பண்ணியிருந்த விதித் ஜமால், ஷபீர் இவங்கெல்லாம் வந்து அது அந்த வில்லத்தனத்திலையும் வந்து ரசிக்கக்கூடிய மாதிரியான வில்லத்தனம் இருக்கும். நிச்சயமாக வந்து ஒரு பாலிவுட்டுக்கு போன ஒரு ஆர்டிஸ்ட் இன்றைக்கு தமிழுக்கு வந்து துப்பாக்கிக்கு பிறகு வந்து நடிக்கைக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதெல்லாம் வந்து நிறைய இளம் பெண்கள் வந்து அவரை வந்து விரும்பி வர்ற காட்சிகளை விசில் அடித்து பார்த்ததெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு தியேட்டர் மெட்டீரியல் பெர்ஃபார்மன்ஸ் அதில் இருந்தது. ஏன்னு சொன்னால் அந்த படம் முழுக்க வந்து ஒரு தியேட்டர் மெட்டீரியல் படம் தான். அதால் இந்த படத்தை தியேட்டரில் பார்க்க இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் வந்து அப்படியே வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்குது. அதுக்கு முக்கியமாக வந்து இந்த படத்தை எடிட் பண்ண எடிட்டராக இருந்தாலும் சரி, இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக மியூசிக், இந்த மியூசிக்கில் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அனிருத்திர பழைய மியூசிக்லேருந்து வேறுபட்டு ஒரு தனி விதமான ஒரு ட்ராக் ஒன்று இதில் இருக்குது. அதால் இது ரசிக்கக்கூடிய மாதிரி இருந்தது இருக்குது. என்னென்னு சொன்னால் அந்த விக்ரம் படத்திலேருந்து அப்படியே வந்தீங்கன்னா எல்லா படமுமே ஒரே மாதிரி டெம்ப்ளேட் தான் இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசமான பாடலோட இருக்கிற மியூசிக்லாம் வந்து நிச்சயமாக நல்லா இருக்குது. காதல் பாடல்லாம் நல்லா இருக்குது. ஸோ அப்படி எல்லாம் புதுவிதமாக வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஏஆர் முருகதாஸுக்குரிய கம்பேக்காகவும் சரி, அடுத்தது சிவகார்த்தியை நம்ம மாஸ் ஹீரோக்குரிய எலிமெண்டாகவும் இருந்தாலும் சரி, இசையாக இருந்தாலும் சரி, எல்லாமே புதுசாக பழைய டீம் அப்படியே புதுசாக வந்த மாதிரி இருக்குது. அந்த விதத்தில் இந்த படத்துக்கு எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கிறபடியால் இந்த படம் நிச்சயமாக மக்கள் குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக அமைஞ்சு வந்திருக்குது. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வேறு வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.